அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை அடியாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சில விசேஷமான ஞானங்களை அல்லாஹ் தாலா அவருக்கு வழங்கியிருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இறைவன் கூறுகின்றான், மூசாவே, இந்த இடத்தில் எனது அடியார் ஒருவர் வாழ்ந்து இருக்கிறார். அவரிடம் சென்று நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்களாக என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கூறுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் சொன்ன அந்த இடத்திலே அந்த இறை அடியாரை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லி, இறைவன் சொன்னதன் பேரில் நான் தங்களிடம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நல்லது, நீங்கள் என்னிடம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நானாக உங்களிடத்தில் பதில் சொல்லும் வரை நீங்கள் என்னிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு மூசா நபி அவர்களும் அதை சம்மதிக்கிறார்கள். இருவரும் ஒரு ஊருக்கு பயணம் செய்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் ஒரு படகிலே பயணம் செய்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு படகாக இருக்கின்றது. அந்த படகிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். திடீரென்று அந்த படகை அவர்கள் சேதப்படுத்துகிறார்கள். யார் என்றால் கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நல்ல படகை அவர்கள் சேதப்படுத்துகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இந்த படகை நல்லா தானே இருக்கிறது, இதை ஏன் நீங்கள் சேதப்படுத்துகிறீர்கள் என கேட்கிறார்கள். ஏற்கனவே கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நானாக பதில் சொல்லும் வரை எதையும் கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மீறி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இல்லாமல் கேட்டுவிட்டார்கள். கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பிறகு அடுத்து 2 பேரும் இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறார்கள். இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும்போது அங்கே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறுவனை பிடித்து கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அவர்களுக்கு பொறுமை இல்லை. இப்படி ஒரு உயிரை இப்படி நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே, அநியாயமாக, இது ஒரு அநியாயம் அல்லவா, இப்படி கொலை செய்து விட்டீர்களே என்ற தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுதும் கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்களா என கேட்டுவிட்டு மீண்டும் இன்னொரு ஊருக்கு அந்த 2 பேருமே பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்யும்போது அவர்கள் அந்த பசி, தாகம், களைப்பு அந்த களைப்பிலே இருக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ள மக்களிடம் குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பாடும் கேட்கிறார்கள். அந்த ஊரில் உள்ளவர்கள் யாருமே கொடுக்கவில்லை. பிறகு அவர்கள் அந்த ஊரிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு சுவர் சாய்ந்த மேனி இருக்கின்றது. கீழே விழுவதை போன்று சாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த சுவரை அவர்கள் நேராக சரி செய்கிறார்கள். யார்? கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவரை நேராக அதை சரி செய்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இந்த ஊரில் உள்ளவர்கள் தான் நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை, பசிக்கு ஒரு உணவு கேட்டு இவர்கள் அப்படி ஒரு இரக்கம் இல்லாதவர்களாக இந்த ஊரில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் உள்ள இந்த சாய்ந்த சுவற்றை நீங்கள் ஏன் சரி செய்கிறீர்கள் என கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களிடம் முன்பே சொல்லியிருந்தேன், நானாக பதில் சொல்லும் வரை நீங்கள் எதையும் கேட்கக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், உங்களிடத்தில் பொறுமை இல்லை. ஆகவே நாம் இருவரும் பிரியும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய செயலுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லும்போது, முதலில் நாம் அந்த படகில் வந்தோம் அல்லவா, அது ஒரு நல்ல படகு. அந்த படகை நான் ஏன் சேதப்படுத்தினேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் போகும் வழியிலே ஒரு ஊரிலே ஒரு அரசன் ஒருவன் இருக்கின்றான். அவன் ஒரு அநியாயக்கார அரசன்.
அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஏழைகளுடைய படகை, அந்த கட்டுமரம் படகு போன்றவற்றை அது நல்லதாக இருந்தால் அதை அநியாயமாக அவன் எடுத்துக்கொள்வான். அப்படி ஒரு அநியாயக்காரனாக அந்த அரசன் இருக்கிறான். ஆகவே இந்த படகு ஒரு ஏழைக்கு சொந்தமானது, இதை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் நான் அந்த படகை சேதப்படுத்தினேன் என்று கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கடுத்து ஒரு சிறுவனை கொலை செய்தேன், அதை நீங்கள் பார்த்தீர்கள். இது என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் என்று கேட்டீர்கள். அதற்குரிய காரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் மிகவும் சாலிகான ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்கிறார்கள். இவன் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகும்போது இவன் அவர்களை வழிகெடுத்து விடுவான். அவர்களோ சாலிகான பெற்றோர்கள். அவர்களை இவன் வழிகெடுத்து அவர்களை இவன் நாசமாக்கி விடுவான். ஆகவே இறைவன் அவர்களுக்கு ஒரு சிறந்த குழந்தையை, இவனை விட ஒரு நல்ல குழந்தையை கொடுக்க இறைவன் நாடிவிட்டான். அதனால் அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டான் என அதற்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். அடுத்து நாம் ஒரு ஊருக்கு சென்றோம். அங்கே பசியோடு களைப்போடு இருந்தோம். அங்கே நாம் உணவு கேட்டோம், யாரும் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த சுவரை நான் ஏன் சரி செய்தேன் என்றால், அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு புதையல் இருக்கின்றது. அந்த புதையலானது அந்த ஊரில் இருக்கின்ற அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான புதையல். அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அந்த புதையலை எடுக்க வேண்டும். இதுதான் விதி. இந்த சுவர் சாய்ந்து விட்டால், அந்த புதையல் வெளியே தெரிந்தால் அதை மற்றவர்களுக்கு அது சொந்தமாகிவிடும். அதனால் அந்த சுவரை நான் சரி செய்தேன். அந்த சிறுவர்கள் அவர்கள் பெரியவர்களாகும்போது அவர்களுக்கு அது கிடைக்கும். இதுதான் என்னுடைய செயலுக்குரிய காரணங்கள் என கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள். பிறகு இருவரும் பிரிந்து விட்டார்கள். இப்படி ஒரு அழகான சம்பவத்தை இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே இவ்வுலகில் சில செயல்பாடுகள், அதனுடைய ரகசியங்கள் இறைவனே அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அத்தகைய இது போன்ற நல்ல விஷயங்களை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும். மார்க்க விஷயங்கள், அது எவ்வளவு கேட்டாலும் அது நம்முடைய ஈமானுக்கு உரமாகும். இதுபோன்று இன்னும் பல நல்ல விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, எனது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தீனுடைய விஷயங்களை கேட்டு பயன்பெறுவீர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.